ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி அஸ்வினி சீக்ரெட் சமையலில் சூப்பரான பருப்பு சாதங்க. 8 மாத குழந்தையிலேருந்து நம்ம வயசான தாத்தா பாட்டிக்கோ சாப்பிட்லாம். அந்த பருப்பு சாதம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஃபைபர் இருக்குது. நெய்ஸும் பருப்பும் சாதம் எப்படி பண்ணுறது சிம்பிளாக குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 8 மாத குழந்தை நீங்கள் வச்சுருக்குறீங்க இருந்தால் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் நான் செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி செஞ்சு குழந்தைக்கு ஊட்டுங்க. ரொம்ப விரும்பி குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ஹெல்த்தியானது. பாருங்கள், நான் ஒரு 10 பூண்டு எடுத்துக்கிறேன். 10 பூண்டு எல்லாம் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். வெங்காயம் 1 வெங்காயம், அது கூட 2 தக்காளி எடுத்துருக்கிறேன், பெரிய தக்காளி. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. சரிங்களா? இன்னும் நம்ம எப்படி பண்ணுறது நான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. நான் துவரம் பருப்பு 1/2 கிளாஸு, அரிசி 1 கிளாஸ் எடுத்துக்கிறேன். சின்ன கிளாஸில் தான் எடுத்துக்கிறேன், ரொம்ப பெரிய கிளாஸில். 2-3 இதே 3 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் வேணுன்னா வீட்டில் நிறைய பேர் இருந்தால் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன், 2 பேருக்கு தான் இது ரைஸு. 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கிறேன், துவரம் பருப்பு. 1 கிளாஸு நான் அரிசியை பாருங்கள், அரிசி எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே ஊற வச்சு 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறிட்டோம், அப்போ தான் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே போட்டு செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இது மாதிரி ஊற வச்சு செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? நம்ம இப்போ எல்லாம் தாளிக்க போகிறோம். சரிங்களா? இது எப்படி தாளிக்கிறதுன்னு மட்டும் பாருங்கள். சிம்பிளாக தாளித்து இது எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நான் இது குண்டலாக இது குக்கரு, அதனால கொஞ்சம் பாருங்கள் நம்ம எப்படி செய்கிறதுன்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? சின்ன குக்கர் தான் எடுத்துக்கிறேன், பெரிய குக்கர் இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் செய்ய போகிறோம். சரிங்களா? ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் தான் செய்ய போகிறோம், அதனால் குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப காயும் போட்டு செய்யலாங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு எல்லாமே போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காய் போட்டும் செய்யலாம். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் காய் போடாமல் செய்கிறேன், சிம்பிளாக, அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. கண்டிப்பாக சீரகம் தான் நல்லது, பருப்பு போடுறதுனால டேஸ்டி கொடுக்கும். பாருங்கள், சீரகம், மிளகு, பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா பூண்டு வதங்கணும். கருவேப்பிலையே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. பூண்டு கலர் வரணும். சரிங்களா? கொஞ்சம் செவரணும், கலர் வரணும். வந்துச்சு. இப்போ வெங்காயம் நான் பெருசாக பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சரிங்களா? ஃபைபர் இருக்குங்களா? நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிடுங்க. மஞ்சத்தூள் போட்டு இந்த கடாய் கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. நல்லா வதங்கி வரும். இது கூட சின்னதாக ஒரு காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க. 1 மிளகா. குழந்தைங்களுக்கு போகிறதா இருந்தால் காரம் இருக்கும், பார்த்து போடணும். காரம் பெரியவங்கன்னா சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப காரம் போட்டுறாதுங்க. காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ போட்டுக்கணும் பாருங்கள். நான் கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. சாம்பார் தூள்
பண்ணிட்டு நல்லா மசாலாலாம் இதில் வச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நம்ம புளி ஊற்ற மாட்டோம், வெறும் தக்காளி தான் போடுவோம். அதுக்காக நல்லா பெரிய அரிசி பருப்புக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம உப்பு இப்பவே போட்டுக்கலாம். எவ்வளோ அரிசி பருப்பு போட்டுக்கணுமோ அதுக்கு இதுக்கெல்லாம் டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்க. தக்காளி வந்து நல்லா இது வந்து குழஞ்சி வரணும். காயெல்லாம் போட்டு செய்யலாம் பருப்பு சாதம். நான் காயெல்லாம் போடாமல் சிம்பிளான இது ரொம்ப சீக்கிரம் ஆகிடும், குயிக் ஆகிடும். அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம குழந்தைக்கு கொடுக்குறதுனால இந்த மாதிரி கொடுத்தோம்னா கூட சாப்பிடுவாங்க. காய் போட்டு நல்லா பிசைஞ்சு நெய் ஊற்றி கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. சரிங்களா? தக்காளி வந்து கொஞ்சம் கரையிட்டோம், பச்சை வாசனை போட்டோம். அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு எல்லாமே போட்டாச்சு, மஞ்சத்தூள் காரத்தூள் எல்லாமே போட்டோம். பாருங்கள், நான் வந்து இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்துருக்குறேன். இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்தேன். இதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. பருப்புக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. சரிங்களா? வந்து அளவாக வைக்கணும்னு இல்லை தண்ணி. நீங்கள் வந்து தண்ணி ஜாஸ்தி வச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து நல்லா குழஞ்சி வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அளவு கரெக்டாக வச்சிங்கன்னா தண்ணி சாப்பாடு மாதிரி வரும். நீங்கள் எல்லாமே கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக நல்லா குழப்பம்னு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். தண்ணி வச்சுட்டோம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. காரம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு கொதி வரட்டும். கொதிச்சதும் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி பருப்பு நல்லா கொதிக்குது. கொதிச்ச பின்னாடி நம்ம பருப்பும் பச்சை வாசனை எல்லாம் போயிடும். கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வந்து பருப்பு சாதம் நல்லா ஒரு 3 விசில் வைங்க. நல்லா குழஞ்சி வந்துடும், நல்லாயிருக்கும் டேஸ்ட். 3 விசில் வைக்கணும். பருப்பு சாதம் இல்லையா, நம்ம பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு குக்கரை நல்லா மூடி வச்சுக்கணும். நல்லா வெந்து பொறுமையாக குழஞ்சி வரும். அவ்வளோதான். தண்ணி ஜாஸ்தி கூட வைங்க. நல்லா நல்லா வெந்துடும். குழம்பு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 3 விசில் வச்சுக்கலாம். மீடியமாக வச்சுக்கோங்க. 3 விசில் வந்த பின்னாடி சாப்பாடு எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். 3 விசில் வச்சோம். 3 விசில் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இப்படிதான் இருக்கணும் பருப்பு சாப்பிட்றதுக்கு. பருப்பு சாதம் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டியான ஒரு பருப்பு சாதம் பாருங்கள். அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டியான பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கூட்டலாம். நல்லா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. பாருங்கள், சூப்பர் டேஸ்டியான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வந்து பூந்தி போட்டுக்கலாம், மிச்சர் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு ஃப்ரை எதுனாலும் சைடிஷாக தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பளம் தொட்டுக்கலாம். பாருங்கள், சிம்பிளான ஒரு பருப்பு சாதம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வயசானவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது யார் யாருக்கு பிடிச்சிருக்கு சிம்பிளான ரெசிபி இது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷில் நம்ம பார்ப்போம். பாய்.